ஹெய்மன் ரோமன் ரிங்ஸுக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காரு. ரோமன் ரிங்ஸோட கார் வருது. ரோமன் ரிங்ஸ் இறங்குறாரு. பால் ஹெய்மன் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ பால் ஹெய்மனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காக நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே சிக்காகோ இக்னாலேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஃபைனலி எல்லாரும் ரோமன் ரிங்ஸ் இக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஸோ ரோமன் ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ வைஸ்மேன் இன்னைக்கு நீ சிஎம் பங்கு கிட்ட பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. எஸ் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நீ சிஎம் பங்குக்கு ஃபேவர் தரேன்னு சொன்னையா அப்படின்னு கேட்குறாரு. எஸ் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்னைக்கு அவன் என்ன ஃபேவர் கேட்க போகிறான் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசில்மேனியா மேட்சுக்குள்ளே சிஎம் பங்க் வந்ததுக்கு காரணமே நான் தான். அவனுக்கு ரெசில்மேனியா மேட்ச் கிடைச்சதுக்கு காரணமும் நான் தான். ஸோ நான் இல்லைனா சிஎம் பங்க் ரெசில்மேனியாவில் மேட்சும் இருந்திருக்காது, ரெசில்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டான். நான் தான் ஒன் அண்ட் ஒன்லி இங்கே ட்ரைபிள் சீஃப், நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. உடனே அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் வைஸ் மேன் இப்போ அவன் இங்கே இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்க எஸ் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இருந்து அந்த பக்கம் பார்க்குறாரு. செத்ராலன்ஸோட தீம் மியூசிக் வருது. செத்ராலன்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ரோமன் நீ சாதாரணமாக நினைச்சிட்ட, நீ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபேவர் தர ராயல்ட்டியாக இருக்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நேர்மையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெரிய விஷயத்த, ஒரு பெரிய வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீ கொடுத்துட்ட. இத்தனை வருஷம் அவன் கிடைக்காத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீ கொடுத்துட்ட. நீ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உனக்கு எனக்கும் 1008 சண்டை இருந்திருக்கலாம். நமக்குள்ளே யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலாம். ஆனால் நீ சிஎம் பங்கை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, சிஎம் பங்குக்கு இந்த வாய்ப்பை நீ தந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரிங்ஸ் கிட்ட சொல்ல, ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு எல்லாமே தெரியும்டா, ஸோ ஒன்றை வெறுப்பேற்றுறதுக்காக தான், ஸோ நீ காண்டாகணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அந்த இடத்துல செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ சிஎம் பங்கை சாதாரணமாக நினச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. சிஎம் பங்க் ஃபைனலி உள்ளே வராரு. சிஎம் பங்க் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஃபேவர் என்ன அப்படின்றத நான் இப்போ கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பால் ஹெய்மன்ட்ட உனக்கு எனக்கு இருக்கிற நட்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ECWலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ என்னோட ஃபேவர் என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரோமன் ரிங்ஸ் டே உன்னோட ஃபேவர் என்ன அப்படின்றத சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கிட்ட போயிட்டு ட்ரைபிள் சீஃப் நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்க போகிறேன், பால் ஹெய்மன்ட்ட கேட்க போகிறது கிடையாது, உங்ககிட்ட தான் கேட்க போகிறேன். ரெசில்மேனியா 41ல் நம்மளோட மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மன் ஏன் பக்கம் என்னோட ரிங் சைடில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. குறிப்பாக பால் ஹெய்மன் ஏன் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. உடனே ரோமன் ரிங்ஸ் சிரிச்சுட்டு டே இதுதான் உன்னோட இதுவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மன் உன் கூட இருந்தால் போதுமா, இதான் உன் ஃபேவரா அப்படின்னு கேட்குறாரு. சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடவே பால் ஹெய்மன் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதான் உன் ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மனை பார்த்துட்டு வைஸ் மேன் நீயே இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டே இருக்காரு. ஃபைனலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேய் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்பயும் பால் ஹெய்மன் வாயை திறக்காமல் இருக்காரு. ஃபைனலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் இப்போ நீ நோ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. சாரி மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன், நோ சொல்லு அவனுக்கு அப்படின்னு சொல்ல, சாரி நோ மை ட்ரைபிள் சீஃப் நான் இதை செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. செம்ம காண்டாகிற ரோமன் ரிங்ஸ் உடனே பால் ஹெய்மனை பிடிச்சி அந்த கார்னரில் கொண்டு போய் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. உடனே சிஎம் பங்க் பின்னாடி பக்கமாக அந்த மைக் எடுத்து அடிச்சுட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து மேலே தூக்கி ஒரு ஜிடிஎஸ் போட்டுட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸை பார்க்குறாரு. செத்ராலன்ஸ் அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு செத்ராலன்ஸ் பயங்கரமாக சிரிக்கிறாரு. டே நான் தான் அப்போவே சொன்னேன்ல சிஎம் பங்கை சாதாரணமாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி பால் ஹெய்மன் தலையில் வச்சு அடிச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை முடிக்கிறாங்க. ஸோ